guys, welcome to my channel Infokalai. It's me, unga RK. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ண போறோங்க. அது என்னன்னா இந்த ப்ராடக்ட் தான். அதாவது நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மைக் வாங்கியிருக்கோம் அப்கிரேட் பண்றதுக்காக. ஸோ வீடியோ குவாலிட்டி நீங்க வந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்றதை நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ண போறோம்னா இந்த புது மைக் நடங்க. இந்த புது மைக்கோட பேர் என்னன்னா Maono AU100. இந்த பிராண்டில் தான் நம்ம வந்து இந்த மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக்கை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக்கை நம்ம ஓப்பன் பண்ணது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சூப்பர், நல்ல ஒரு கேசிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நம்மளோட ப்ராடக்ட் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேலே ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி சம்திங் கொடுத்து பேக் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம இப்போ எடுப்போம் மைக்கை வெளியே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த சிலிக்கா ஜெல் இருக்கு இல்லையா, அந்த சிலிக்கா ஜெல் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக இருக்குன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட்டில் வந்து பேக் பண்ணிவிட்டு வரும்போது தெரியாமல் அதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் ஈரப்பதம் அதில் படுதுன்னா இது வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கொடுப்பாங்க மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா நம்மளோட Maono AU100 இந்த மைக் இருக்குது. இதை இப்போது எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தாச்சுன்னா இதுதாங்க நம்மளோட Maono AU100 மைக். நல்லா வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கோட லென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியர்லி 6 மீட்டர்ஸ் வரும், அதாவது 20 ஃபீட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்துட்டு பேசுறதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மைக்கை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 6.5 mm அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம வந்து DSLR கேமராஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம DSLR கேமராவில் போடும்போது இந்த மைக்கையே நம்ம வந்து அட் த சேம் டைம் வந்து DSLRல யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Muff கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதாவது இது மேலே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து வின் நாய்ஸை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மைக்கை வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு காலரில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, மெட்டல் நினைக்கிறேன் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LR44 செல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா, அதாவது இங்கே இருக்கு இல்லையா இந்த பீஸில் வந்து இந்த LR44 செல்லை வந்து நம்ம போடுவோம். இதை எப்படி நம்ம ஃபஸ்ட் வந்து அன்லாக் பண்ணுறோம்னா, ஒன்று பிடிச்சிக்கிட்டு இன்னொன்று வந்து அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நீங்கள் கழட்டினீங்கன்னா இது வந்து அன்லாக் ஆக ஆரம்பிச்சிடும். வாவ், இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு LR44 செல் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் போயா M1 அந்த மாதிரி மைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி செல் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ஒரு 2 இருக்குது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இதை லாக் பண்ணி வச்சுப்போம். இந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் DSLRல கனெக்ட் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து தேவைப்படும். அதாவது நீங்கள் வந்து DSLR கேமராஸில் வந்து கனெக்ட் பண்ணும்போது வந்து இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்குன்னு தனியாக பவர் வந்து இந்த செல்லுலேருந்து எடுத்துக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஸ்மார்ட் ஃபோனில், பிசியில், லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன், பிசியில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை வந்து இது வந்து எடுத்துக்கிட்டு யூஸ் ஆகும் இந்த மைக்கை வந்து. நெக்ஸ்ட் இன்னும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, பாக்ஸில் வந்து ஒரு மானோவோட பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த மானோவோட பவுச் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ இது வந்து ஒரு பாலிஸ்டர் கிளாத் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னமோ கொடுத்துருக்காங்க, என்னன்னா வாவ், இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா Muff கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது மொத்தம் இந்த பாக்ஸில் வந்து என்னென்னா 2 காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க, 2 Muff கொடுத்துருக்காங்க, ஒரு 6.5 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LR44 செல்லு, நம்மளோட Maono AU100 மைக் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னா, அதாவது ஒரு ஃபீட்பேக் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Maono AU100ஓட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம். ஓகே, இதுதான் கைஸ் நம்ம Maono AU100 இருக்கு இல்லையா, அதுக்கு பாக்ஸ்குள்ளே வந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் இவ்வளோ தான். இந்த மைக்கோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மைக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியும் விட்டுருங்க. பை கைஸ்.